இது என்ன டப்பா இப்படி நசுங்கி புசுக்கி வந்திருக்கு? என்னது இது? பொட்டேட்டோ. ஓ ஓகே. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? ஒரு அப்பா குடிக்குது தண்ணி குடிக்குது. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. இட்ஸ் சாட்டர்டே மார்னிங், அவர் வீக்கெண்ட் ரொட்டீன். ஸோ எப்படி ப்ரொடக்டிவாக போச்சுன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு மார்னிங் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிச்சுவும் சீக்கிரமாக ஏஞ்சிட்டான். இல்லை ஸ்கூலு லீவு தான். போ, லீவுன்றனால தான் ஜாலியாக எழுந்து வர. மார்னிங் ஸ்கூல் இல்லைன்னா ஹாப்பியாக எழுந்திருப்பான். இதுவே இருந்திருந்தா அப்படியே வைஸ் வர்ஸா தை கிருத்திகை. அதனால் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக கேசரி தான் பிளான் பண்ணியிருந்தேன், பைனாப்பிள் கேசரி. ஸோ 1 கப் ரவாக்கு 3 கப்ஸ் வாட்டர் அண்ட் 2.5 கப்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ணோம். நம்ம டேஸ்ட் பொறுத்து தான். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் அன்னைக்கு வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் நைட்டே பிளான் பண்ணி சோக் பண்ணிட்டேன். பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, பச்சரிசி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கேரட், ஆனியன்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கிச்சுவோட ஃபேவரட் வேலை வாட்டரிங் த பிளான்ஸ், அதுதான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் விட்டமின் டியும் வாங்கிட்டு ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்னிக்கு ரெடி பண்ண இதோட ரெசிபி என்னோட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் பாலக்கீரை அண்ட் வாழைக்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், டைம் சேவிங் லஞ்சை ரொம்ப சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், பட் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஆரம்பித்ததுனால நல்லாவே டைம் இருந்தது. அதனால் காலையிலேயே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி தால் வாஷ் பண்ணுற தண்ணி அண்ட் கீரை கழுவுற தண்ணியெலாம் வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் நம்ம இது மாதிரி செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வீக்கெண்டுன்றனால கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ வீக்கெண்ட் மட்டும் தானே ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவங்க வர வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட க்ளீனிங் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீனிங் மோட்டிவேஷன் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளட்டரிங். ஸோ கிளட்டரிங்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கிளட்டர்ஸ் அண்ட் மெஸ்லாம் வந்து என்ன நம்மளுக்கு கொண்டு வரோம்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி தான் அதிகப்படுத்தி விடும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளீனிங் தான். ஸோ க்ளீனிங் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும், ஒரு ரிலாக்ஸ் என்விரான்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்டை கொடுக்கும், நம்ம ஹாப்பியாக வச்சுக்கும், அந்த டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம க்ளீனிங்கை வந்து ஒரு ஹாபியாக கூட எடுத்து வச்சு பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணோம்னா ஒரு குட் ரீசன் வேணும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன் அன்றைக்கி, ஏன்னா வந்து என் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க, ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வராங்க. அதனால் நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகலை. பட் இருந்தாலுமே வந்து நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து கண்டிப்பாக இப்போ ஃப்ரிட்ஜிலலாம் வந்து நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணுவோம், நம்ம கையில் தண்ணி இருந்ததுன்னா அது பட்டு ஒரு மாதிரி டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும், டர்ட்டி ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ ஒரு குட் ரீசன் வேணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிகிட்டே நம்ம க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு அந்த வேலைன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது, டயர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாங்ஸ், எனக்கு சாங் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வந்து க்ளீன் பண்ணலாம். தென் கிளீனிங் கிட், நம்ம கிளீனிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை முதல்ல க்ளீன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மற்ற ஏரியாஸ்க்கெலாம் போயிட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ரிவார்டு, நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட ஃபேவரட் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நம்ம யோசித்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிருவோம். நடுவில் கொஞ்சம் பிரேக், சம்மர் டயர்ட், ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட்டாக ரோஸ் மில்க் ஷேக் தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து மிந்த்ரா அண்ட் அமேசானில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ தான் வந்திருக்கு, ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு அப்படியே வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிந்த்ராவில் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்குன்னு, ஸ்லிப்பர் தான் ஆர்டர் பண்ணேன். என் சைஸ்க்கு ஸ்லிப்பரே கிடைக்காதுங்க. ஸோ இந்த ஸ்லிப்பர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் சைஸுக்கு வந்து ஸ்லிப்பரே கிடைக்காது. எவ்வளோ கடை நான் ஏறி இறங்கினாலும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியில் வருவேன். சரி நம்ம ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து என் சைஸ்க்கு இருந்தது. நான் என் சைஸை சொல்ல விரும்பலை.
ஸோ இதுதான் என் சைஸ்க்கு இருந்தது. அதனால் இதுவும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஃப்ளாட்ஸ் தான் போடுவேன், ஈர்ஸ்லாம் வந்து போட மாட்டேன். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக கொஞ்சம் கிராண்ட் லுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் இதோட ரேட் இதுதான். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதனால 2 ஸ்லிப்பர்ஸ் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு பிளாக்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் பிளாக் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகுன்றதுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், இப்போ நான் வந்து இதை போட்டு பார்க்கணும் சைஸ் கரெக்டாக இருக்கான்ட்டு. கடவுளே சைஸ் கரெக்டாக இருக்கணும் இது. ஏன்னா வந்து ஆஃப்டர் எ லாங் டைம் வந்து எனக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து கிடச்சிருக்கு. அமேசானில் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டு இருந்ததுல, அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நான் வந்து சேல் போகும்போது வந்து வாங்கினேன் இந்த ப்ராடக்டை, ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு, அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து ஆஃபரில் வந்ததுனால ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நினைச்சு ஆர்டர் பண்ணிட்டேனே, என்ன பண்ணலாம்? So yes, my first cast iron cookware. So வந்து பேன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக வந்து நான் ரொம்ப அந்த நான்ஸ்டிக் பேன் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு அயன் பேன் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து சர்ச் பண்ணேன். இது வந்து நல்லா இருந்தது, ரிவ்யூஸும் நல்லா இருந்தது, ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருந்தது. அதனால் வந்து ரிப்பப்ளிக் டே சேல்லையும் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் இது ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்து எஸ், இதுதான். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கிறிஸ்பாவோட இந்த புக் ஆர்டர் பண்ணேன். ஃபைனலி ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு ஸ்டோரி புக்ஸ் வாங்கி. எல்லா ஸ்டோரி புக்ஸும் வந்து காலி, படிச்சு முடிச்சாச்சு. ஸோ புதுசாக ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அமேசானில் சர்ச் பண்ணும்போது இது எனக்கு பிடிச்சது, 108 moral ஸ்டோரிஸ். பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இதோட ஸ்டோரிஸ் வந்து இது சின்னதாக இருக்குது. இது வந்து ஒரு நாளைக்கே வந்து 4 ஸ்டோரி சொல்லுமா, பத்தவே இல்லை அப்படின்னா அது மட்டும் தான். பட் ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே. இதோட ரேட் வந்து 160 rupees. ஸோ இதுதான் வந்து நான் அமேசான்லேயும் மிந்த்ராலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஸ்லிப்பர் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. உண்மையை சொல்லணும்னா நான் இதை ரிட்டர்ன் போட்டுட்டேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது, பட் லென்த்து தான் கரெக்டாக இருந்தது. வித் வந்து எனக்கு பத்தவே இல்லை, அதனால் ரிட்டர்ன் போட்டேன். பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் கம்மிங் டு கிளீனிங். க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கிரேட் எக்ஸசைஸ், ஒரு காமிங் ஆக்டிவிட்டி. நம்மளை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கும், ஃபிட்டாக வச்சுக்கும், ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, அலர்ஜிஸ் வராது, அதுலேருந்துலாம் நம்ம வந்து தள்ளி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வரும், நம்ம வீடு வந்து மெஸ்ஸாக இருக்கும், இல்லை நம்ம வேறு ஏதோ டென்ஷனில் இருக்கும், நம்ம குழந்தைங்க வந்து வீடை மிஸ் பண்ணிடுறாங்கன்னா நம்ம கோவத்தை அதில் தான் காமிப்போம். பார்த்த உடனே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், ரொம்ப டெம்பர் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கிளீனிங்கை வந்து நம்ம ரொட்டீனாக ஆக்கிக்கலாம். ஸோ கஷ்டப்படாமல் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஒரு டெய்லி வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு இந்த டைம்ன்ட்டு அலோகேட் பண்ணிக்கணும். ஒரேடியாக பண்ணாமல் பிரேக் பண்ணிக்கணும். நம்மளோட டாஸ்க்கை வந்து ஸ்மால் ஸ்டெப்ஸாக வந்து பிரேக் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. சில திங்ஸ்லாம் வந்து எவ்ரிடே பேசிஸில் க்ளீன் பண்ணும், சில இதெல்லாம் வந்து ஜென்ரல் க்ளீனிங்காக இருக்கும். அதாவது ஒன்ஸ் இன் எ வீக், ஒன்ஸ் இன் எ மந்த் க்ளீன் பண்ணிக்கலாம். சில க்ளீனிங் அதாவது டீப் க்ளீன்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ ஃபியூ மந்த்ஸ், ஆனுவலி அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கலாம், நம்ம பார்ட்னரோட சேர்ந்து பண்ணலாம், நம்ம கிட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணால் நம்மளுக்கு க்ளீனிங் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்காது, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியாக மாறிடும், ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டியாக மாறிடும். வீட்டில் தேங்காய் நிறைய இருந்தது, அதனால கிரேட் பண்ணி கமர் கட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? தென் பூர்ண மாதிரி செஞ்சு கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஈஸியாக தேங்காய் எப்படி பத்த போடலான்றதை ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். நைட் வந்து கிச்சுவும் நானும் நண்பன் மூவி தான் பார்த்தோம். தளபதியை வந்து ஒரு புது வெர்ஷனில் பார்த்தா ஃபைட்டே இல்லைம்மா, வில்லனே இல்லைம்மான்னு சொல்லிட்டு இருந்தான்.
எஸ் இட்ஸ் சண்டே மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆனியன் பொடி தோசை தான் பண்ணியிருந்தேன் வித் மொச்சக்கொட்டை குருமா. ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி மிரர் கிளீனிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக பண்ணுவாங்க, டீப்பாக க்ளீன் பண்ணி தருவாங்க. அதனால் அவங்கள தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ பொட்டேட்டோஸில் நேச்சுரலாகவே க்ளீனிங் ஏஜென்ட் இருக்குது, அதனால் வந்து பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ப்ரொசீஜர் வந்து பவுடர். நம்ம யூஸ் பண்ணுற பவுடரை வந்து போடணும், அதுவும் இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் க்ளீனிங்க்கு. லாஸ்ட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வைப் அவுட் பண்ணி விட்டுடணும். ஸோ ஐ ஹோப் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண பார்க்கலாம். எஸ், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பாருங்கள் மக்களே, எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சு மிரர். பலன்னு ஆயிடுச்சு. தேங்க்யூ. லன்ச் அன்னைக்கு சிம்பிளாக சாம்பார் அண்ட் மட்டன் கீமா பண்ணிக்கிட்டேன். ஸோ ஈவினிங் எப்பவும் போல் டீ வித் காப்பான் மூவி சன் டிவியில் போட்டிருந்தான். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த எக்ஸிபிஷன் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அமேசான்லேருந்து கேஸ்ட் அயர்ன் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசனிங் பண்ணோம். அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் ப்ரொசீஜரை வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்ஸும் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ சொன்னேன்ல ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு. ஸோ வி பிளான் ஃபார் எ ட்ரிப். அதுக்கு தான் எல்லா ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ப்ரிப்ரேஷன், பிளானிங், எக்ஸெட்ரா. கஷ்டமான விஷயம் இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறது தான். எதுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வாட்டி நான் போடாத டாப்ஸ் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பொங்கல் கலெக்ஷன் அதை எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஸ்கர்ட் ரொம்ப அப்சஸாக இருக்கேன் ஸ்கர்ட் மேலே. அதனால வந்து ஸ்கர்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன் இந்த வாட்டி. ஒரு ஸ்கர்ட்டா, I was having one beautiful skirt. Yes, ஸ்கர்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ட்ரிப்புக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு எங்க எது போடலான்னு பிளான் பண்ணிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன ட்ரெஸ்ஸஸ் போட்டேன்றதை வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ எஸ், ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் த ட்ரிப் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். ட்ரெஸ்லாம் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அயனிங் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே என்னோட அசசரிஸ்லாம் கூட எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், கிளிப்ஸ், கிளச்சஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பேக்கிங், ப்ரீ பிளானிங் அது ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாவது வீடியோவாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஹஸ்பண்டோட உட்காந்து இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் என்ற சீரிஸ் அமேசான் ப்ரைமில் வந்துருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது சீரிஸ், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கசாட்டா ஐஸ்கிரீமோட எங்களோட வீக்கெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ யாரெல்லாம் வராங்க, நாங்கள் எங்கே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.